ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன காலை பிரேக்ஃபாஸ்ட்டு காலை உணவு என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா, வரகு அரிசியில் ஒரு பொங்கல் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம சாதாரணமாக எல்லா அரிசியிலையும் பண்ணுற அதே மெத்தடில் தான். வரகு அரிசியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு 4 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பை ஒரு வாணலியில் வறுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து கழுவி குக்கரில் போடணும். 1:3 ஒரு பங்கு நம்ம வரகரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து 1 டம்ளர் எடுத்தால் அதுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றணும். ஊற்றி லேசாக உப்பு 1 ஸ்பூன் நெய் போட்டு குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு இறக்குனேன். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் நம்ம கடாயில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஒரு வறுத்துட்டு அதை குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்து அந்த பொங்கலில் போட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி காம்பினேஷன். இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக இன்றைக்கி நம்ம காஞ்ச மிளகாய் பயன்படுத்தி வச்சுருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. எப்பவும் போல் தேங்காய், பொரிகடலை, உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பல் பூடு போட்டு அரைச்சி அதில் கடுகு தாளித்து போட்டிருக்கிறேன். வரகு அரிசி இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உணவு. நம்ம ஒரு மணத்துக்காகவோ சுவைக்காகவோ பசிக்காகவோ ருசிக்காகவோ சாப்பிட்றது கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்லது செய்யக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுக்கணுங்கிறதுல கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலை உணவு நம்ம எடுத்துக்கிடணுங்கிறதுல கொஞ்சம் மும்முரமாக இருக்கிறேன் நான். அதனால் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. அதோடைய வாசனை நமக்கு இப்போ சாப்பிடணுன்னு ஒரு 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 பசியை தூண்டுது. அது பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணுங்கிற ஆர்வம் வருது, ஆசை வருது. நீங்களும் எல்லோரும் இதை போல் டிஷ்ஷஸ் செஞ்சு பயனடைங்க. வரகரிசி என்ன செய்யுங்கிறத பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் ஒரு 2 நாளைக்கு முந்தி போட்டிருந்தேன். இது சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை அளவை ரொம்ப அதிக அளவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். சமநிலைப்படுத்தி ரொம்ப கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் காலை உணவாக வரகரிசியில் ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. உடம்புக்கு சர்க்கரை அளவு ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் புரதச்சத்து நிறையா இருக்குது, புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது. அதனால் வரகரிசி இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி பயனடையணும். தேங்க்யூ வீவர்ஸ்.